ஹாய் கைஸ், வணக்கம். நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிரிக்கெட் பற்றி நிறைய பேசணும், ஸ்போர்ட்ஸ் பற்றி எல்லாம் ஈவெண்ட் பற்றிலாம் பேசணும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எஸ்டர்டே நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது வரைக்கும் ஆஸ்திரேலியா 7 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இங்கிலாந்து, அந்த நியூசிலாந்து, இந்த 3 டீமுக்கு மட்டும் தான் உமன்ஸ் வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஷியன் டீம் இந்த கப்பை வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியாவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கப்பை வின் பண்ணது. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் நம்ம உமன்ஸ் வேர்ல்ட் கப் டீமுக்கு வேர்ல்ட் கப் வின்னிங் டீமுக்கு நம்ம நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். பிகாஸ் இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப நாளாக இவங்க ரொம்ப பாடுபட்டு இருந்தாங்க அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஆஸ்திரேலியான்ற ஒரே ஒரு டீம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்மசப்பரமாக இருந்தாங்க. பட் அந்த டீம் செமிஃபைனல்லே இந்த சென்னை 28 படத்தில் வர மாதிரி செமிஃபைனல்லே அடிச்சு ஓட விட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங்காக இருக்குது. இந்த இந்தியன் டீமுக்காக 25ல் பார்த்தீங்கன்னாக்கா 2025ல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த மாதிரி சக்ஸஸ் நடந்துகிட்ருக்கு. நியூ டீம்ஸ் வின் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்சிபி கப் அடித்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளும் இந்த வேர்ல்ட் கப் ஜெயித்தோம். ரோஹித் சர்மா தலைமையில் T20 வேர்ல்டு கப் ஜெயித்தோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உமன்ஸ் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்கோம். இது நிறைய பேருக்கு ட்ரீம். மித்தாலி ராஜ் கேப்டனாக இருக்கும்போதே இந்த கப்பை ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் போய் இப்போ ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் ஸ்மிருதி மந்தானா வைஸ் கேப்டன்சியில் இந்த கப்பை வின் பண்ணியிருக்கோம். இந்த கப்புக்காக பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் ஜிமிமா ரோட்ரிக்ஸ் ஒரு மிராக்கிளான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஸோ த்ரூ அவுட் இந்த வேர்ல்ட் கப் சீரீஸில் இந்தியாவுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஏஞ்சல் ஒரு வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஏஞ்சல் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா. எஸ், எப்போ உங்களுக்கு பேட்டிங் தேவையோ அந்த டைமில் பேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. எப்போ உங்களுக்கு பவுலிங்கில் விக்கெட்ஸ் தேவையோ, எப்போ ரன்ஸ் கண்டெக்ட் பண்ணோ அந்த டைமில் பவுலிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இது இல்லாமல் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஷஃபாலி வர்மா, எஸ், பிரத்திகா ராவத் இன்ஜுரி ஆகும்போது ஷஃபாலி வர்மா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 மேட்ச் தான், செமிஃபைனல் ஃபைனல், அந்த நாக் அவுட் மேட்ச்சுக்கு வந்தாங்க. ஃபைனலில் ஒரு மிராக்கிள் இன்னிங்ஸ் பண்ணி மேன் ஆஃப் தி மேட்சும் வாங்கிட்டு போனாங்க. ஸோ மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கின ஷஃபாலி வர்மாக்காகவும், அப்புறம் மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கின தீப்தி சர்மாக்காகவும், ஓவராலாக இந்த கப்பை வின் பண்ண இந்தியன் உமன்ஸ் டீமுக்காகவும் நம்ம பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் இன்னும் மேலும் நல்லா வளர நம்மளோட வாழ்த்துக்கள். We are the champions.